ஸோ லோ ஃபீல்டர்ஸ் அண்ட் ஃபீல்டர் கையில் ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ டாட் பாலை பார்க்குறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கும் சரவணன் கிட்ட. ஸோ வில்சன் பால் அப்படின்னும் போது நியூ பால். ஸோ அதுக்கு அதுக்கு மாதிரி ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேஞ்சதுக்கப்புறம் அடித்தா கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். ஸோ பிளேயர்ஸ் நல்லா யோசிச்சு விளையாடணும். ஸோ அந்த வகையில் ஸோ முதல் 2 பந்துமே அருமையாக போட்டிருக்காருங்க. ஒரு ஃபுல் ஷாட் அண்ட் இங்க அம்பையர் டிசிஷன் 2G சிக்னல் டீம் எல்லோ வாரியர்ஸ்க்கு. ஸோ லென்த் இருந்தது கரெக்டாக அடிச்சாருன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் ஒரு டபுள். ஸோ 8 ஓவர்ஸ் மேட்ச். ஸோ எல்லா மேட்சுமே 8 ஓவர்ஸ். ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை பார்க்குறோம். ஸோ எல்லாருமே பிரிஸ்காக இருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ஓவர் பவர் பிளே. அடுத்த பால் அண்ட் ஒரு டாப் எட்ஜ். ஆஹா கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு காஸ்ட்லி டிராப்புங்க, ஒரு பிக் டிராப். ஸோ கையில் வந்தது அது முதல் ஓவர்லயே ஒரு பிக் டிராப். ஜாண்டியோட விக்கெட்டை இங்க டிராப் பண்றாங்க. ஸோ திருப்பு முனையா இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விக்கெட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹிட் அண்ட் பவுண்டரி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அருமையான ஒரு ஃபீல்டிங். ஸ்ட்ரைட்ல சூப்பர் ஃபீல்டிங் பார்க்கிறோம். ஸோ லாங் ஆஃப்ல இருந்து ஓடி போயிருக்காரு ஸ்ட்ரைட்ல. ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. லாஸ்ட் பால் ஸோ வித்வுட் பவுண்டரியில் போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க சரவணன் கிட்ட. அண்ட் கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லைங்க சேஃபா தான் விழுந்திருக்கு. அண்ட் அம்பையர் சிக்னல் இட்ஸ் சிக்ஸர். முதல் 6 வருது இந்த டோர்னமெண்டோட. ஸோ வில்லோ வாரியர்ஸ் பேட்ல இருந்து 6ஓட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 12. ஸோ 12 ரன் வந்திருக்கு முதல் பவர் பிளே ஓவரில். ஸோ 12 ரன்ஸுக்கு விளையாண்டுருக்காங்க. ஸோ கடைசி பால் அவரோட இடத்துல இருந்ததுங்க. கரெக்டான ஒரு பனிஷ் சொல்லணும். ஸோ ஒரு 6 கிடைச்சிருக்கு. ஸோ முதல் ஓவரில் 12 ஓட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 ரன் ரேட் 10 ரன் ரேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீம் இல்ல வாரியர்ஸ். ஸோ இதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போறாங்களா அப்படின்றத பார்க்கணும் இந்த 8 ஓவர்ஸையும். So second over bowling la Amos. So strike la key by. Aha slot la irundhudu and straight hit. That's a sixer. Key by bat la irundhu 6. Straight la strong ah விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் இங்க ஸ்லாட்ல இருந்தது. அத அப்படியே தூக்கி வெளிய போட்டாருங்க. சிக்ஸர் கீபாய் பேட்ல இருந்து 6 வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஒரு ஃபுல் ஷாட் லெக் சைடுல 2G சிக்னல். ஓகே ஒரு டபுள் கிடைக்குதுங்க. சோ முதல் 2 பந்துல 8 ரன் கொண்டு வந்திருக்காரு கீபாய் டீம் விலோரிஸ்காக. ஒரு ஃபயரான ஒரு ஷாட்டை பார்க்குறோம் 2 ஓபனர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஏறி இருந்தது, அதை ட்ரா பண்ணியிருந்தாங்க. அடுத்த பால் அருமையான ஒரு டெலிவரி, பட் ஸ்ட்ரைட்அவேஸ் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் ஒரு ஓட்டங்கள் சிங்கிள். 6 போனதுக்கு அப்புறம் 2 ரன் 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு. ஸோ லைனை மாத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் போலிங்ல ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல போட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த். இப்போ ஒரு பாலுமே 1 ரன் மட்டுமே. அடுத்த பந்து ஆஹா ஒரு ஸ்விட்ச் ஷாட் அண்ட் அம்பையர் சிக்னல்.
1G. ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, நல்ல ஒரு ஸ்விட்ச் ஹிட், பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு டீம் இல்லோ வாரியர்ஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸிகியூஷனை பார்க்குறோம், ஸ்விட்ச் ஹிட் திரும்பினாரு. ஸோ ஜான்டி அருமையான ஒரு பந்து வீச்சுங்க. ஸோ ஸ்டம் டு ஸ்டம் லைனில் போடுறாரு. லோட்டாஸ் அண்ட் இங்க ஒரு ரன், நான் ஸ்ட்ரைக்கர் ஏறி இருக்காருங்க. சின்ன ஒரு ஃபம்பிளை பார்க்குறோம், பட் மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாட் பால் மட்டுமே. ஸோ இப்பயும் ஒரு சான்ஸ் இருந்தது ஸோ பவுலிங் டீமுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது, பட் விக்கெட் எதுவும் இல்லை. ஸோ டாட் பால் மட்டுமே. ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட் அண்ட் இந்த தடவை நல்ல கனெக்ஷன் இருக்கு அண்ட் அம்பயர் சிக்னல், இட்ஸ் a சிக்ஸர். ஜான்டி பேட்ல இருந்து இரண்டாவது 6 பதிவு பண்றாரு டீம் இல்ல வாரியர்ஸ்க்காக. ஸ்விட்ச் ஹிட்ல அடிக்கப்பட்ட ஒரு 6. சோ 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 28. சோ 28 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு டீம் இல்ல வாரியர்ஸ்க்கு. இதுதாங்க பவர் பிளே அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. So 2 overs 28 runs. The score board la team illo warriors ku. So அடுத்த 6 ஓவர் so bowling attack so எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். என்னதான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ரன்ஸ் போனாலும் அடுத்த 6 ஓவர்ல so நினைச்ச மாதிரி போட்டு ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு டஃப் ஃபைட்ட கொடுக்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். So 2 overs 28 runs வந்திருக்கு போர்ட்ல டீம் இல்ல வாரியர்ஸ்க்கு. Straight hit long off la catch ஆரா அப்படினு பாக்கும்போது good take, it's a wicket. அருமையான ஒரு கேட்சிங் long off la. சோ முதல் விக்கெட் எடுக்கறாங்க டீம் ஜமைக்கா. 2 பவர் பிளே ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் நவீன் bowlingல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ பிக் விக்கெட். சோ கீவா விக்கெட் has been gone. சோ ஒன்ல நியூ பேட்ஸ்மேன். சோ அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூங்க டீம் ஜமைக்காக்கு. ஸோ நல்ல ஒரு ஷாட், பட் டைம் இல்லை. ஸோ அந்த வகையில் லாங் ஆஃப்ல கேட்ச் எடுத்திருந்தாங்க. 1 ஓவர்ல நியூ பேட்ஸ்மேன் விக்கி டீம் இல்லோ வாரியர்ஸ்க்காக நல்ல ஒரு ஹிட்டருங்க. ஸ்விட்ச் ஹிட் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ டீம் இல்லோ வாரியர்ஸ்க்காக 1 டவுன்ல விக்கி. ஸோ நவீன் போலிங்க பார்த்துக்கிட்டு இருக்கும். நல்ல ஒரு ஸ்டார்டிங்க. முதல் பந்திலேயே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் டீம் ஜமைக்காக்கு இந்த 3வது ஓவர். ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் 1 டவுன்ல விக்கி முதல் பந்தை ஃபேஸ் பண்ண போறாரு. ஸோ டீம் இல்ல வாரியர்ஸ்க்காக செகண்ட் 1. ஸோ லெக் சைட்ல பேக்ல ஸோ ஒரு ஓட்டங்கள் ஸ்ட்ரைட் சிங்கிள் கொண்டு வராருங்க விக்கி டீம் இல்ல வாரியர்ஸ்க்காக. ஸோ முதல் பந்தில் விக்கெட், அடுத்த பந்து ஒரு சிங்கிள். ஸோ நல்லா கணிச்சு போடுறாருங்க நவீன். அவரோட திங்கிங் அருமையா இருக்கு நவீன் கிட்ட. அடுத்த பால் அருமையான ஒரு பந்து, பட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு பேக்கப். ஸோ ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டை பார்க்குறோம். குயிக்கா ஓடி இருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டங்கள். ஸோ லைன் அண்ட் லென்த்துங்க எக்ஸலண்டா இருக்கு நவீன் கிட்ட. ஸோ பாடி லைன்ல அட்டாக் பண்றாரு ஸோ பேட்ஸ்மேனை. ஸோ பவுலிங் ஆக்ஷனும் அருமையா இருக்கு. அடுத்த பால் ஆடிங் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் இல்ல வாரியர்ஸ்க்கு.
ஸ்பிங்கர் மேஸ் உள்ள வந்திருக்கு. பட் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா டைரக்ட் ஹிட்டுங்க. பட் மிஸ் ஆயிருக்கு. ஒரு ஓட்டங்கள் மாத்திருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள். ஸோ வேகம் இருக்கு. ஸோ நவீன் போலிங்ல ஸோ வேகம் லைன் லென்த் எல்லாமே அருமையா இருக்கு. ஸோ அந்த வகையில் எக்ஸிகியூஷன் தெளிவா இருக்குங்க சொல்ல போனா. அடுத்த பால் ஒரு ஸ்விட்ச் ஷாட். பட் ஃபீல்டர் இருக்காங்க. அருமையான ஒரு ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங். அழகான ஒரு ஃபீல்டர் அழகாக பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே மாற்றிருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸோ நவீன் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு எக்ஸிகியூஷன் போலிங்கில். ஒரு ஸ்விட்ச் ஷாட். ஸோ டைரக்ட் ஹிட்டா இல்லைங்க. குயிக் ரன்னிங்கை பார்க்குறோம். ஸோ ஒரு ஓட்டங்கள் ஸ்டே ஒரு சிங்கிள். ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 6 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஓவர். ஸோ முதல் 2 ஓவரில் 28 ரன் போனாலும் இந்த ஓவர் ஜஸ்ட் 6 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லணும். ஸோ நவீன் கிட்ட எக்ஸலண்ட் ஓவருங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. ஸோ சாம் மெமோரியல் 2025 ஸோ மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த 2 நாட்கள். ஸோ 16 அணிகள் போதும் இந்த டோர்னமெண்ட்ல இருக்கும். அண்ட் முதல் போட்டி ஜமைக்கா விசஸ் வில்ல வாரியர்ஸ்க்கான ஒரு போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல. ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 34. ஸோ 4th ஓவர் அமோஸ் ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. ஸோ மிட் விக்கெட்ல ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். ஸோ அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஸோ ஆல்மோஸ்ட் டு ஜாண்டி. ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஃபுல் டாஸ் கணிப்பினார் அண்ட் இட்ஸ் a விக்கெட். அருமையான ஒரு கேட்ச். ஸோ முதல் இரண்டாவது விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஜமைக்கா. ஜாண்டி விக்கெட் கான். ஸோ 2 ஓபனர்ஸையும் எடுத்திருக்காங்க டீம் ஜமைக்கா. நல்ல ஒரு கம்பேக்குங்க. அருமையான ஒரு திங்கிங் போலிங்க பார்க்குறோம். ஃபீல்டர் நேம் நான் கேட்ச் பிடிச்ச ஒரு நேம் என்ன? நவீன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் மோகன். டீம் வில்ல வாரியர்ஸ்க்காக ரெஸ்பான்சிபிள் நாக் விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்காரு டீம் வில்ல வாரியர்ஸ்க்காக. அவருடைய நாக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆமோஸ். விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ நல்லா அடிச்சு இருந்த 2 ஆற பதிவு பண்ணியிருந்த ஜாண்டி விக்கெட் எடுத்திருக்காரு. குட் ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் மோகன் டீம் வில்ல வாரியர்ஸ்க்காக. ஆஹா ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. அது அப்படியே தூக்கி போட்டார். அம்பையர் சிக்னல். இட்ஸ் a 2G. கொஞ்சம் இந்த சைடு அடிச்சிருந்தா மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் 2G சிக்னல். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. ஸோ தப்பான பந்து. பட் 2G மட்டுமே தான் போயிருக்கு. பட் அந்த வகையில் ஸோ பவுலர்ஸுக்கு ஸோ எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணல. ஒரு டபுள் மட்டுமே. அடுத்த பந்து swing and miss. Umpire decision. So wait for the signal. Check பண்ணி கொடுப்பாங்க. Umpire decision. It's a wicket. கையை தூக்கி இருக்காருங்க நடுவர். மோகன் wicket has been gone. Umpires தெளிவா கொடுப்பாங்க. எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. ஸோ மோகன் விக்கெட். ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்டுங்க டீம் ஜமைக்கா எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு சோமோஸ். அருமையான ஒரு பந்து வீச்சு. போன பால் ஃபுல் டாஸ் போட்டாரு. பட் இந்த பால் குயிக்கருங்க. ஸோ அந்த வகையில் விக்கெட் கிடைச்சிருக்கு.
So new batsman in the crease, Gauri team Yellow Warriors காக. So run mission இவரு. So run mission Gauri strikeல. அடுத்த பந்து. And இங்க ஒரு top edge catching வாய்ப்பா. ஆஹா குட் டேக், இட்ஸ் a wicket. இந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஆமோஸ் ஆன் ஃபயருங்க. bowling performance ஹெவியா இருக்குங்க டீம் ஜமைக்கா கிட்ட இருந்து. இட்ஸ் a quick one, length இருந்தது பட் டைமிங் இல்ல பேட்ஸ்மேன் கிட்ட. சோ அந்த வகையில டாப் எட்ஜ் ஆகி அருமையான ஒரு கேட்ச். இட்ஸ் a wicket. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. சோ கடைசி பால் இருக்கு இந்த ஓவர்ல. சோ டர்னிங் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. சோ மேட்ச் ரன்னிங் ஓவர் இந்த ஓவரும் சரி அடுத்த ஓவரும் சரி, சாரி முக்கியம் முதல் ஓவரும் சரி. சோ இன்னிங்ஸ் பிரேக். சோ லாஸ்ட் 1 பால் இருக்கு. Okay, 2 minutes break. So அடுத்த 4 ஓவர் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்கணும். நல்ல ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ண நினைப்பாங்க டீம் Yellow Warriors. பட் விக்கெட் லூஸ் ஆனாலும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா போர்டில் அப்படியே இருக்குங்க. ஸோ 30+ ரன்ஸ் இருக்கு. அடுத்த 4 ஓவர் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்னதான் 4-5 விக்கெட் போனாலும் ஸோ பேட்டிங் லைனப், ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம் Yellow Warriors. அடுத்த 4 ஓவர் முக்கியமான 4 ஓவர்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே சமயத்தில் ஜமைக்காவை பாராட்டி ஆகணுங்க. ஸோ முதல் 2 ஓவரில் 28 ரன்னுக்கு போலிங் போட்டாங்க. அடுத்த 2 ஓவர் சரியான ஒரு கம்பேக், கிட்டத்தட்ட 4 விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க டீம் ஜமைக்கா. எடுக்கக்கூடிய விக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விக்கெட்ஸுங்க. ஸோ அவருடைய கடைசி பால். ஸோ 4வது கடைசி பந்து இருக்கு. ஸோ கடைசி 1 பால் இந்த ஓவர்ல இருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் சிவா டீம் Yellow Warriors காக. சோ இந்த ஓவர்ல 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க ஆமோஸ். கடைசி 1 பால். சோ 4வது ஓவருடைய கடைசி பந்து. ஒரு ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது. சோ ஒரு ரன் கிடைக்கும் மிட் ஆன்ல. ஒரு சிங்கிள் and single 2 in the over. Excellent over from Amos. அருமையான ஒரு ஓவருங்க. இந்த ஓவர் ஜஸ்ட் 4 ரன்ஸுக்கு போலிங் போட்டு 3 விக்கெட்டை பிடிச்சு கொடுத்திருக்காருங்க டீம் ஜமைக்காக்காக. ஸோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 ரன் கம்மியாக இருக்கு. ரன் ரேட்ல பார்க்கும்பொழுது 10 ரன் கிட்டத்தட்ட ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைக்கு. ஸோ 4 overs 38 ரன்ஸ். அஞ்சாவது ஓவர் போலிங்ல நவீன், ஸ்ட்ரைக்ல சிவா 38 ரன் விளையாண்டுருக்காங்க. இந்த 4 ஓவர் குரூஷியலான 4 ஓவருங்க. ஸோ ஓவருடைய ஓவர் 5வது ஓவர் முதல் பந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து ஷார்ட் க்ளோஸ்ல ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு எஃபர்ட்டை பார்க்கணும் கீப்பர் கிட்ட. அம்பையர் சிக்னல்.
அம்பே டிசிஷன் நாட் அவுட் சிக்னலா? ஓகே, நாட் அவுட் சிக்னல். நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க, கீப்பரோட எஃபர்ட் பாராட்டி ஆகணும். நல்ல ஒரு ட்ரை அடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் ஒரு விக்கெட்டு. பட் ஒரு ரன் மாத்தி இருக்காங்க, ஒரு சிங்கிள். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல விக்கி. அருமையான ஒரு ட்ரை, பட் ஃபீல்டர். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, இட்ஸ் a சிங்கிள். ஒரு புல் ஷாட் அண்ட் இங்க டைம் 2G சிக்னல்ங்க. லென்த் இருந்தது, பட் 2G மட்டுமே கொடுத்திருக்காரு போலர். பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலா போட்டுக்கிட்டு இருக்காங்க டீம் ஜமைக்கா. நெக்ஸ்ட் ஒன். இட்ஸ் a quick one. பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள போடப்பட்ட பந்து. இட்ஸ் a quicker ஒன்ஸ். அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க டீம் ஜமைக்காக்கு. ஒரு புல் ஷாட் அண்ட் ஃபீல்டர் இந்த அங்க இல்லை, பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பட்டு வந்திருக்கு. சிங்கிள். கடைசி பந்து, லாஸ்ட் ஒன் பால் இந்த ஓவர்ல. ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது க்ளோஸ்ல. அம்பையர் டிசிஷன் வெயிட் பண்ணு அண்ட் இட்ஸ் a wicket சிக்னல்ங்க. விக்கி குயிக்கா ஏறி இருந்தாரு. அந்த வகையில் ரன் அவுட்ல விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஜமைக்கா. விக்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் கண்டிப்பா ரெஸ்பான்சிபிளா விளையாடணும் டீம் இல்ல வாரியர்ஸ்க்கு. அது யாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. விக்கெட்ஸ் போனாலும் அந்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு. இன்னும் 3 ஓவர் இருக்குங்க. எப்படி விளையாடணும் அப்படின்றத பார்க்கலாம். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43. 43 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கு. 43 ஓட்டங்கள். கடைசி 3 ஓவர். 6வது ஓவர் போலிங்ல அரவிந்த் ஜமைக்காக டால்மேன். ஓவர் விக்கெட்ல இருந்து 43 ஓட்டங்கள். 43 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்ல சிவா. மிஸ் பண்ணிருக்காங்க. அம்பையர் டிசிஷன். விக்கெட்டா அப்படின்றத செக் பண்ணி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க பிளேயர்ஸ். அம்பையர் டிசிஷன்.
So umpire decision is final. So wait for the signal. திக் நிமிடங்கள். umpire signal and it's a wicket. தெளிவான ஒரு முடிவு தான். So another wicket has been gone. So no arguments தேவையில்லை. umpire decision is final. Sam Memorial Trophy 2025. So 9th year டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டீம் பிளேயர்ஸ் யாரும் உள்ள வர தேவையில்லை. பிச்சுக்குள்ள கிரவுண்டுக்குள்ள யாரும் உள்ள வர தேவையில்லை. அம்பையர்ஸ் கரெக்டாக தெளிவாக கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க.
சம்பிடிஷன். ஸோ விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபீல்டர்ஸ் வந்துடலாம். டீம் ஜமைக்கா ஃபீல்டிங் செட் பண்ணிடுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க அண்ட் ஃபீல்டிங் செட் பண்ணிருங்க. ஜமைக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். சோ விக்கெட் கான் போல்ட். டீம் இல்ல ஓவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குயிக்கா உள்ள வாங்க. So new batsman in the Greece Sakti team Willow Warriors-காக ஸ்ட்ரைட்ல நல்லா ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய ஒரு பிளேயருங்க. ஸோ மேக்ஸிமம்ஸ் வருதா அப்படின்றத பார்க்கணும். பட் அதுக்கு இடமே கொடுக்கல. ஸோ ஜமைக்கா பவுலர்ஸ் அருமையான ஒரு பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸிகியூஷன் தெளிவா இருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் இப்போ சக்தி டீம் Willow Warriors-காக. ஸோ முதல் பந்து ஃபேஸ் பண்றாருங்க. அரவிந்த் டு சக்தி. ஸோ லோ ஃபுல் டாஸ். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ ரன்ஸ் மாற்றிருக்காங்க. ஒரு ஓட்டங்கள். இட்ஸ் அ சிங்கிள். ஸோ அரவிந்த் கிட்ட நல்ல ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ முதல் 2 பந்துமே அருமையாக போட்டிருக்காருங்க. ஸோ ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டாட் பால். ஸோ ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டும் அருமையாக இருக்கு. ஸோ டீம் ஜமைக்கா கிட்ட அந்த வகையில் ஆஹா அருமையான ஒரு ஃபீல்டிங் கைலி அண்ட் பேக் டு பேக் டாட் பால்ஸை பார்க்குறோம். ஸோ நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஆஹா ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க. இங்க ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ரன் ரொட்டேட் த ஸ்ட்ரைக்கை பார்க்குறோம். ஒரு சிங்கிள். நல்ல ஷாட் ஆடுங்க. அம்பையர் சிக்னல் டபுள் 2G. ஸோ 2G மட்டுமே கிடைக்கும். ஸோ ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47. ஸோ 47 ரன்ஸ் போர்டில் வந்திருக்குங்க டீம் Willow Warriors-க்கு. ஸோ கடைசி 2 ஓவர், கடைசி 12 பந்துகள், குரூஷியல் 12 பந்துகள் இருக்கு டீம் Willow Warriors-க்கு. ஸோ 47 ஓட்டங்கள். சரவணன் ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் a டாட் பால். ஸோ நல்ல வேகம் இருந்தது. அந்த வகையில் ஒரு டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க. 7வது ஓவர் சரவணன் டீம் ஜமைக்காக. அம்பையர் சிக்னல். இட்ஸ் a white சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் Willow Warriors-க்கு. ஸோ லைன் அண்ட் லென்த்துங்க அருமையா இருக்கு டீம் ஜமைக்கா கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணாரு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. அருமையான ஒரு கேட்ச். இட்ஸ் a விக்கெட். பவர் போட்டிருக்கணுங்க. இங்க பவர் கம்மியா இருந்தது. அந்த வகையில் விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டீம் Willow Warriors-ல இருந்து உள்ள வாங்க. ஸோ அடுத்த மேட்ச் ஒரு பெரிய போட்டி காத்துக்கிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. அது இந்தியா vs பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு போட்டிங்க. யாரும் கிரவுண்ட் விட்டு போயிடாதீங்க. ஒரு பெரிய ரைவல்ரி, ஒரு பெரிய பேட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச். ஸோ 7 விக்கெட் போயிருக்கு.
New batsman in the crease. ராஜேஷ் டீம் இல்ல வாரியர்ஸ்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிரிக்கெட்டருங்க. அடுத்த பந்து ஆஹா குயிக்கா ஒன் அம்பையர் சிக்னல், இட்ஸ் a white signal. சோ இந்த ஓவர்ல இரண்டாவது எக்ஸ்ட்ராஸ் வருது. சோ எக்ஸ்ட்ராஸை கண்ட்ரோல் பண்ணணும் டீம் ஜமைக்கா. நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸ் மாதிரி வந்தது. ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட். ஸோ ஒரு ரன்னுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும். அண்ட் சிங்கிள். ஸோ மிட் ஆஃப்ல ஸோ ஃபோர்த் பால் சக்தி ஷாட்டுக்கு போனாரு, பட் மிஸ் பண்ணிருக்காருங்க. ஸோ குயிக்கா ஒன் அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குது. அருமையான ஒரு பந்து வீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க சரவணன் கிட்ட. ஃபிஃப்த் ஒன் ஒரு புல் ஷாட். அம்பையர் டிசிஷன், இட்ஸ் a G1. ஓகே சோ 1G சிக்னல். சோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும் டீம் யூலோ வாரியர்ஸ்க்கு. ஸ்விட்ச் இட் கான ஒரு தேடல் இருந்தது. டைரக்டட், இட்ஸ் a wicket. அருமையான ஒரு த்ரோ. சோ wicket has been gone. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. சோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோ முதல் 2 ஓவர்ல பவுண்டரி சிக்ஸஸ் வந்தது. பட் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர்ல பாத்தீங்கன்னா பவுண்டரிஸே கொடுக்கலங்க டீம் ஜமைக்கா. சரியான ஒரு கம்பேக். சோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சோ உள்ள வந்திருக்க. அண்ட் ஸ்கோர் 51. சோ 7 overs 51 ரன்ஸ் போர்ட்ல. கடைசி 6 பந்துகள் இருக்கு. ஒரு 10 ரன் வரலானாலும் ஒரு 60 டார்கெட்டை செட் பண்ணலாம். ஸோ அதே போல வில்லோ வாரிஸ் டீம் நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு டீம்ங்க. ஸோ கடைசி 6 பந்துகள். ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் சீக்கு டீம் வில்லோ வாரியர்ஸ்காக ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ டீம் வில்லோ வாரியர்ஸ்காக கடைசி 6 பந்துகள் இருக்கு. So lost 6 ball of the first innings. Handing over a slow variation, but take a top pitch. Aha, and it's a sixer. Chiku batla irundha 6. Face பண்ண முதல் பந்தை 6 பதிவு பண்றாங்க டீம் வில்லோ வாரியர்ஸ்காக. கிட்டத்தட்ட 4-5 ஓவர் கழிச்சு பவுண்டரிஸ் வருது டீம் உள்ள வாரியர்ஸ்க்கு. சோ முதல் பந்திலேயே சோ U6 ஸ்ட்ரைட்ல ஒரு மேக்ஸிமம். ஸோ இந்த ஓவர் ஒரு ஸ்டார்ட்டை பார்க்குறோம். ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசி 5 பந்துகள், குரூஷியல் 5 balls. மீண்டும் ஒரு ஷாட் அண்ட் இட்ஸ் a sixer. பேக் டு பேக் 6ங்க சீக்கு பேட்ல இருந்து. ஸோ 2 மேக்ஸிமம் குரூஷியல் ரன்ஸை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் டீம் இல்ல வாரியர்ஸ்காக. சீக்கு ஆன் ஃபயர். 2 balls 2 sixes. கடைசி 4 பந்துகள் இருக்கு இந்த ஓவர்ல. ஃபேஸ் பண்ண 2 பந்துகள்ல 2 சிக்ஸருங்க. பேட்ஸ்மேனை பதுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ கரெக்டான ஒரு நேரம். பட் பிஃபோரே வந்திருந்தா ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு பேட்ல இருந்து ரன்ஸ் வந்திருக்கும். கடைசி நேரத்தில் வந்து கடைசி 6 பந்துகளை 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் 4 balls இருக்குங்க மிச்சம். ஸோ முதல் இன்னிங்ஸோட கடைசி 4 பந்துகள் இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பல்லு பாய்ஸ் vs பவித்ரன் மெமோரியலுக்கான போட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ஸோட கேப்டன் டாஸ் போடுறதுக்கு வந்திருக்கேன். ஓகே, தேர்ட் ஒன் அண்ட் ஸ்ட்ரைட் இட்ட பார்க்குறோம். பவுண்டரி அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க டபுள் ஓடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. சீக்கு கண்டிப்பா கோவத்தில் இருப்பாருங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு கம்பேக்க பார்க்கிறோம். என்னதான் 2 ஆறு போனாலும் ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்துருக்காருங்க அரவிந்த். அடுத்த பால் லோ ஃபுல் டாஸ் பட்டிங் ஒரு மிஸ்ஃபீல்டிங்க பார்க்கிறோம். 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிங்கிள். பேக் டு ஸ்ட்ரைக் சீக்கு. இப்ப கடைசி 2 பந்துகள். லாஸ்ட் 2 balls of the first innings. ஸோ 4 பந்துகளில் கிட்டத்தட்ட 14 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் 14 ரன்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 4 balls. கடைசி 2 பந்துகள். ஸோ சீக்கு ஆன் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு பந்து வீச்சு. பட் ரன் ஓடுறாங்களா? இல்லைங்க. ஒரு டாட் பால். நல்ல ஒரு எக்ஸிகியூஷனை பார்க்கிறோம் இங்க அரவிந்த் கிட்ட. பேட்ஸ்மேனை கணிச்சு போட்டாரு. ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 ball. அண்ட் இங்க டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க ஒரு மிஸ்ஃபீல்டிங். டபுள் மாத்தி இருக்காங்க. 3வது ரன்னுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை. ஒரு டபுளோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் அணி எண்ணிக்கை 67, 68 ஓட்டங்கள் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க டீம் ஜமைக்காக்கு. 8 ஓவர்ஸ்ல 68 ஓட்டங்கள் தேவை. நெக்ஸ்ட் மேட்ச் பல்லு பாய்ஸ் vs பவித்ரன் மெமோரியல். ஸ்ட்ரெயிட்ல கம்பியில நின்றுட்டு இருக்கக்கூடிய குட்டி பசங்க கொஞ்சம் இறங்கிடுங்க. ஸ்ட்ரெயிட்ல கொடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பி மேல நின்றுட்டு மேட்சை பார்க்கக்கூடிய பசங்களா கொஞ்சம் இறங்கிடுங்க கீழே. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய ஆஃபர் இருக்குங்க பிளேயர்ஸுக்கு. ஒரு பெரிய ஆஃபர். அது என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் டீமுக்கு 2 பிளேயர்ஸை செலக்ட் பண்றாங்க. டிஎஸ்பிஎல் ஆக்ஷனுக்கு வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு டீம்ல 2 பிளேயரை செலக்ட் பண்றாங்க. ஃப்ரீ ஆக்ஷன் இன் டிஎஸ்பிஎல். ஒரு மேட்சுக்கு 4 பிளேயர் செலக்ட் பண்றாங்க. பிளேயர்ஸ் உங்களோட எஃபர்ட் முக்கியமா போடுங்க. Street Cricket Development Federation of India presents Tamil Nadu Street Premier League Talent and Program. 2 top players from each team will be given opportunity to play for TSPL Mega Pre-Auction matches. அதாவது ஒரு மேட்ச்ல ஒரு டீம்ல இருந்து 2 பிளேயர்ஸ் வீரா, கேசிசி அணியை சேர்ந்த வீரா, கொஞ்சம் வெளியே போயிடுங்கப்பா. இல்லை இங்கே வந்துடுங்க, ஸ்டேஜுக்கு வந்துடுங்க, வெளில போயிடுங்க. நன்றி நன்றி. அவன் குறுக்கு புத்தி போல பார்த்தியா, மேலே ஏறுற. நன்றி 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 நன்றி.
So batsman. So first innings-ல 67 ஓட்டங்கள் பெற்று 68 ரன் டார்கெட். இந்த போட்டிக்கெல்லாம் நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா வருவாங்க. உங்களுடைய குரல்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கு கேட்கும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னா வரும். உங்களுக்கான சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. எஸ், டார்கெட் 68, 68 ஓட்டங்கள். ஒரு இன்னிங்ஸ்க்கு 35 நிமிஷம் மட்டுமே. அதுக்கு மேல லேட் ஆகுது அப்படின்னா பிளேயர்ஸ், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா சர்க்கிள் உள்ள வந்துருவீங்க. சோ இன்னிங்ஸ்க்கு 35 minutes only. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் இன்னிங்ஸ். நல்ல ஒரு ஷாட், ஃபீல்டர் இருக்காங்க, பட் ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு டாட் பால் பார்க்கிறோம். ரெண்டு ஓபனர்ஸ், ஸ்ட்ரைக்ல அகுன் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல அப்பு. அண்ட் ஒரு ஸ்ட்ரைட் ஹிட் பார்க்கிறோம் and it's a sixer. சோ முதல் ஆறு முடிவு பண்றாங்க டீம் ஜமைக்கா. பவர் பிளேல அகுன் பேட்ல இருந்துங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ஸ்ட்ரைட்ல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. சோ முதல் சிக்ஸர் டீம் ஜமைக்காக அகுன் பேட்ல இருந்து. ஸோ டீம் ஜமைக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரன் ரேட், அந்த 10 ரன் ரேட்டை ஃபாலோ பண்ணாலே மேட்சை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணலாம். பார்க்கலாம். ஸோ போலிங்கில் சீக்கு நல்ல ஒரு வேரியேஷன்ஸ் போலக்கூடிய ஒரு போலருங்க. ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லைங்க, சேஃபா தான் விழுந்திருக்கு. ஸோ ஒரு ரன் மட்டுமே சிங்கிள் ரோடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு திங்கிங் லென்த் போட்டாரு சீக்கு கேட்சுக்கு, பட் சென்டரா தான் விழுந்துருது. ஸோ அந்த வகையில் ஒரு ஓட்டங்கள். ஸோ நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஸ்டாப் விக்கி. ஒரு டாட் பால் 6 போனதுக்கு அப்புறம் ஒரு ரன், ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. ஸோ சீகு. ஸோ வேரியேஷன்ஸ், கட்டஸ், வேகம் எல்லாமே போடக்கூடிய ஒரு போலர் சீகு. ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. பட் இந்த ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஜமைக்கா. ஸோ அடுத்த பந்து ஓவருடைய 5வது பந்து. ஆஹா, சைடுல ஒரு ஹிட்ட பார்க்குறோம். ஃபீல்டர் இருக்காங்க, பட் நல்ல ஃபீல்டிங். ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் அ சிங்கிள். ஸோ பவர் பிளேல அட்டாக்கிங் மோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் டீம் ஜமைக்கா கிட்ட. ஸோ முதல் 2 ஓவர் கண்டிப்பாக ஒரு பவர் பிளே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவருடைய கடைசி பால், லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். umpire signal, it's a dot ball 2 in the over. so முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8 runs. அதுல ஒரு 6 அடங்கும். ஒரு 6 போனாலும் 2 ரன் மட்டுமே தாங்க. ஒரு 6 போயிருது, பட் 2 சிங்கிள் மட்டுமே தான் கொடுத்திருக்காரு. so முதல் பவர் பிளே ஓவர் 8 ரன் போர்டில் வந்திருக்கு டீம் ஜமைக்காக்கு. so பிளேயர்ஸுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு மேட்ச்ல 4 பிளேயர்ஸ், ஈச் டீம் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸை பிக் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் ஒரு ஆக்ஷன், ஃப்ரீ ஆக்ஷன் உங்களுக்கு இருக்கும். பிக் பண்ணக்கூடிய 4 பிளேயர்ஸ் 1 மேட்ச்ல. ஓகே, ஸோ செகண்ட் ஓவர் ராஜேஷ் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து. ஆஹா, அருமையான ஒரு கட்டருங்க. இந்த பந்தை தெளிவா போடக்கூடிய ஒரு போலர் ராஜேஷ். அருமையான ஒரு கட்டர் வேரியேஷன்ஸ் அவர் பந்தில் இருக்கும். ஸோ அந்த வகையில்
டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க ரெண்டாவது ஓவர். செகண்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேக் டு பேக் டாட் பால்ஸ். அருமையான ஒரு கட்டர் வேரியேஷன், லெக் கட்டர் பார்க்குறோம் இங்க. அரௌண்ட் விக்கெட்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. முதல் 2 பந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது, பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். இட்ஸ் a சிங்கிள். முதல் 3 பந்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு பவுலிங் போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு பவர் பிளேல அருமையான ஒரு ஸ்டார்ட் பவுலிங்ல பார்க்குறோம். ஸோ கடைசி 3 பால் இருக்கு பவர் பிளே. ஸோ எண்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரைக்ல அகூன். அருமையான ஒரு பந்து வீச்சு. இட்ஸ் a டாட் பால். பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி போடுறாருப்பா ராஜேஷ். ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அருமையான ஒரு ஷாட் and ஒரு டாப் எட்ஜ். அம்பையர் சிக்னல். இட்ஸ் a 2G சிக்னல் வருதுங்க. டீம் ஜமைக்காக்கு பேட்ல அகூன் பேட்ல இருந்து ஒரு டபுள். So last ball of this power play. அருமையான ஒரு ஷாட், பட் அம்பையர் ஃபீல்டர்ஸ் நான் பார்க்க G2 இஸ் a double உடைங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வித்வுட் பவுண்டரியில போட்டிருக்காருங்க ராஜேஷ். ஸோ 2 overs கம்ப்ளீட் ஆன நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. ஸோ முதல் 2 ஓவரில் 13 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காங்க. ஸோ போலிங் சைடை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா பவர் பிளேல ஸோ 13 ரன்ன்றது ஒரு பெரிய விஷயம். நல்ல ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம். ஸோ அடுத்த 6 ஓவர் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் பேட்டிங் டீம். ஸோ பிளேயர்ஸ்க்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ மீண்டும் சொல்கிறேன், ஈச் டீம் ஒரு டீமுக்கு 2 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போனா ஒரு மேட்சுக்கு மொத்தம் 4 பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக்ல விளையாடுறதுக்கு ஆக்ஷன். ஸோ ஃப்ரீ என்ட்ரிங்க. ஸோ யாரு அப்படின்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த போட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பலு பாய்ஸ் வெர்சஸ் பவித்ரன் மெமோரியல் செகண்ட் மேட்ச். ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்க்கலாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 2 ஓவர் முடிவில் இன்னைக்கு 13. 3வது ஓவர் ஷஃபி போலிங்ல நல்ல வேகம், நல்ல ஒரு போலிங் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு போலர். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போட போறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 overs 13 runs போடல. ஸ்ட்ரைக்ல அப்பு ஒரு ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணார். அண்ட் இங்க விக்கெட் கான். ஸோ முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் இலோரியஸ். அப்புவோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ பிக் விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஷஃபி முதல் பந்திலேயே விக்கெட்டோட அவருடைய போலிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றார். ஸோ விக்கெட் கான். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. ஸோ அடுத்த போட்டி. ஸோ கிரவுண்டு வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாருமே வெளியே போயிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு போட்டி. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானா இல்லை ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷா அப்படின்றத பார்க்கலாம். நான் ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. அந்த பிளேயருக்கு ஒரு பெரிய ஆஃபர் இருக்கு. அது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொல்றேன். கமிங் பேக் டு த கிரிக்கெட். நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் டீம் ஜமைக்காக விஷ்ணு ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காருங்க. 1 down. ரெஸ்பான்சிபிள் நாக் விளையாண்டே ஆகணும். விஷ்ணு ஆன் ஸ்ட்ரைக். ஒரு கட்டர் வேரியேஷன். ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். இட்ஸ் a சிங்கிள். ஸோ முதல் பந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஓட்டங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்காருங்க ஸ்ட்ரைக்கா விஷ்ணு.
அருமையான ஒரு பந்து வீச்சு அம்பையர் சிக்னல் இட்ஸ் a wicket gone அக்குன் விக்கெட் எடுக்கறாங்க டீம் இல்லோ வாரியர்ஸ் ஓபனிங்ல ஒரு ஃபயர் ஸ்டார்ட் கொடுத்த ஒரு பிளேயர் விக்கெட் has been gone சோ இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டுங்க ஷஃபி 2 விக்கெட் தூக்கி இருக்காரு அருமையான ஒரு பந்து வீச்சு நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் வீரா டீம் ஜமைக்காக சோ ஓவருக்கு 10 ரன் வலாண்டே ஆகணும் டீம் ஜமைக்கா ரன் ரேட் அந்த மாதிரி இருக்குங்க சோ 68 ரன் அப்படின்னும் போது 8 ஓவர்ல ஒரு 8 ரன்ஸ் அப்படி இல்லனா ஒரு 10 ரன்ஸ் ரன் ரேட்ல விளையாடணும் சோ 2 விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் இல்ல வாரியர்ஸ் முதல் 2 ஓவர்ல விக்கெட்ஸ் வரலனாலும் சோ மூணாவது ஓவர் ஷஃபி bowlingல 2 விக்கெட் பெரிய இம்பாக்ட் கொடுக்கறாருங்க bowlingல சோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் வீரா லெஃப்ட் ஹேண்டர் பார்க்கலாம் அவருடைய பேட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு நாக்கு வந்து ஆகணுங்க சோ நியூ பேட்ஸ்மேன் வீரா டு ஷஃபி ஆஹா ஒரு சவுண்ட் இருந்தது நினைக்கிறேன் பட் இட்ஸ் a quick one சோ அந்த வகையில ஒரு டாட் பால் சோ நல்ல ஒரு வேகத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க ஷஃபி கிட்ட சோ டீம் பிளேயர்ஸ் பாசிட்டிவா இருக்காங்கங்க பிட்ச்ல பாசிட்டிவா இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அருமையான ஒரு கட்டர் அம்பையர் சிக்னல் இட்ஸ் a dot ball அருமையான ஒரு கட்டர் வேரியேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க bowling ஷஃபி கிட்ட சோ 2 டாட் பால் சோ கடைசி ஒரு பால் சோ மூணாவது ஓவருடைய கடைசி பந்து லாஸ்ட் ஒன் மீண்டும் மேனிங் அம்பையர் சிக்னல் நாட் அவுட் சிக்னல் சோ டாட் பால் 2 in the over சோ இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஷஃபி ஒரு ஓட்டங்கள் மட்டும் விட்டு கொடுத்திருக்காருங்க ஒரு ரன்னுக்கு bowling போட்டிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ஓவர் ஃப்ரம் ஷஃபி அதையும் 2 விக்கெட்டுங்க சோ பிக் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு டீம் இல்ல வாரியர்ஸ்காக சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு டீம் ஜமைக்காக்கு So next match Bollu Boys versus Pavitran Memorial. So ரெண்டு டீம்ஸும் ரெடி ஆயிருங்க. So 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 14. So நாலாவது ஓவர் bowlingல ராஜேஷ் and he got a top edge catch யாரு அருமையான ஒரு catch நல்ல ஒரு ட்ரை பட் ஸ்டேஜ் மேல ஏறினாரு எடுத்திருந்தாரு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் கேட்சா இருந்திருக்கும் நல்ல ஒரு ட்ரை பார்க்குறோம் ஃபீல்டிங்ல ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே அண்ட் ஸ்ட்ரைக்ல வீரா லெஃப்ட் ஹேண்டருங்க ஒரு லெஃப்டி எந்த நேரத்தில் வேணாலும் மேட்சை திருப்பலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பார்க்கலாம் நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன் நம்ம சிக்னல் இட்ஸ் a white signal எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருது டீம் ஜமைக்காக்கு ஒரு ஸ்லோயர் கட்டர் பட் ஃபீல்டர் இருந்தாங்க பட் ஜட்ஜ் பண்ணி வந்திருக்கணும் நல்ல ஒரு ஃபீல்டிங்க பாராட்டலும் ஒரு டைவ் ஒன்று போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் வேற எல்லாம் இருந்திருக்கும் பட் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கொடுத்திருக்காரு பவுலர் ராஜேஷ் ஒரு சிங்கிள்
ஆஹா அருமையான ஒரு கட்டர். அம்பையர் சிக்னல், நாட் அவுட் சிக்னல்ங்க. ஒரு டாட் பால். அம்பையர் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது, எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் பண்ண தேவையில்ல, கரெக்டா தெளிவா பார்த்து கொடுப்பாங்க ரெண்டு அம்பையர்ஸும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் a டாட் பால். ராஜேஷோட எக்ஸிகியூஷனை பாராட்டி ஆகணும். ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. சோ பவுண்டரிஸ் விளாண்டே ஆகணும் டீம் ஜமைக்கா. பார்க்கலாம் அடுத்த பந்து. ஆஹா அருமையான ஒரு கட்டர். இட்ஸ் a டாட் பால். அருமையான ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து. ஆஹா நல்ல ஷாட் லெக் சைடுல. அம்பையர் சிக்னல், வஞ்சி சிக்னல். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். அம்பையர் சிக்னல் 2Gயா 1Gயா 1G. ஓகே, ஒரு ஓட்டங்கள். கடைசி ஒரு பந்து, லாஸ்ட் ஒன் பால் இருக்கு. So last one ball of the fourth over. Strike le Vishnu. ஆஹா அருமையான ஒரு பிக்கப் ஷாட். பட் அம்பையர் சிக்னல், இட்ஸ் a 2G. ஏசிங்க 2G ஓட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 20 ரன்ஸ் வந்திருக்கு போர்ட்ல டீம் ஜமைக்காக்கு. சோ முதல் 4 ஓவரை அருமையா போட்டிருக்காங்க டீம் இல்லோ வாரியர்ஸ். அடுத்த போட்டி கோலார் சிசி வெர்சஸ் பவித்ரன் மெமோரியல். கோலார் சிசி டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டீம் பிளேயர்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ரெடியா இருங்க. ஜெர்சிஸ் போட்டு அடெல்லாம் போட்டு ரெடியா இருங்க. ஒன்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்துருங்க. ஸோ 4 ஓவருக்கு 20 ஓட்டங்கள். ஸோ இந்த போட்டிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ரஜினி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெமோரியல் டோர்னமெண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது பிளேயர்ஸோட ஆட்டம் வேற மாதிரி. ஸோ 4 ஓவர்ஸ்ல 20 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க டீம் ஜமைக்கா. கடைசி 4 ஓவர் இருக்குங்க. ஸோ 48 ரன் விளையாடணும். 24 balls, 48 runs needed. So 4 overs 20 runs போர்ட்ல வந்திருக்கு. கடைசி 24 பந்துகள்ல 48 ஓட்டங்கள் தேவை டீம் ஜமைக்காக்கு. 5வது ஓவர் போலிங்ல சக்தி லோ ரன் அப்ல நல்ல வேகம் போடக்கூடிய ஒரு பவுலருங்க சக்தி. ஒரு 4 ஸ்டெப்ல போடுவாரு, பட் வேகம் அருமையா இருக்கும். பார்க்கலாம். சோ லாஸ்ட் 24 balls 48 runs needed. 5வது ஓவருடைய முதல் பந்து ஸ்ட்ரைக்ல வீரா. ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. இட்ஸ் a டாட் பால். சோ முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க. bowlingல சக்தி டீம் இல்ல வாரியர்ஸ்காக. செகண்ட் ஒன். சரோட ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ரோட ஸ்ட்ரைக், இட்ஸ் a single.
ஷார்ப்பான ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. ஃபீல்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது டீம் இல்லோ வாரியர்ஸ் கிட்ட. ஸோ கேப்பில் பிளேஸ் பண்ணி விளையாடணும் டீம் ஜமைக்கா. பார்க்கலாம். ஸோ விஷ்ணு அண்ட் வீரா 2 பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் நாங்கள் வந்து ஆகணுங்க எதிர்பார்ப்பாங்க டீம் ஜமைக்கா. பார்க்கலாம். அண்ட் சக்தி டு விஷ்ணு, நெக்ஸ்ட் 1. அருமையான ஒரு பவுன்சர். அம்பையர் டிசிஷன், லீகல் டெலிவரி. ஸோ ரொட்டேஷனை பார்க்குறோம். அண்ட் ரன்னோடுக்கு வாய்ப்பா அப்படின்னு இல்லைங்க, சின்ன ஒரு தடுமாற்றம் அங்கே ஃபீல்டர் கிட்ட. ஸோ ஒரு ஓட்டங்கள் மாற்றிருக்காங்க. இட்ஸ் சிங்கிள். And straight hit. Shafi, நல்ல ஃபீல்டிங். ஆஹா, ஒரு ஓட்டங்கள் டைரக்ட் ஹிட்டா இல்லைங்க. ஸோ ஒரு ரன், ஐ மீன் 2 ரன் ஓடி இருக்காங்க. த்ரோ குயிக்கராக இருந்தது, பட் கல்லு பட்டு திரும்பி இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ரன் வருதுங்க. ஸோ டீம் ஜமைக்கா ஓவருக்கு 10 ரன் ரன் ரேட்டு பார்க்கணும். ஓவருக்கு 12 ரன் ரேட்டில் விளாட்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 1 பாடி லைனில் போட்டாரு. ஆஹா, மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ரன் மாற்றிருக்காங்க. இட்ஸ் அ சிங்கிள். ஓவர் கம்ப்ளீட்டட். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. So 5 overs score is 25 runs. இந்த ஓவரில் 5 ரன்னுக்கு bowling போட்டிருக்காருங்க. எக்ஸலண்டான ஒரு ஓவர் சக்தி கிட்ட இருந்து. ஸோ 5 ரன்ஸுக்கு bowling போட்டிருக்காரு. ஸோ 5 ஓவர் முடிவில் நினைக்க 25. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கோலார் சிசி வர்சஸ் பவித்ரன் மெமோரியல். கோலார் சிசி டாஸ் வின் பண்ணி bowling சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டீம் பிளேயர்ஸும் ரெடியாக இருங்க. மீட்டிங் எல்லாம் இப்பயே போட்டுருங்க. ஸோ 43 ரன் விளையாடணும் 18 பந்துகளில். லாஸ்ட் 18 balls 43 ரன்ஸ் நீட் டு வின். 6வது ஓவர் bowlingல ஷஃபி. போன ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு bowling போட்டிருந்தாரு. ஒரு கட்டர் வேரியேஷன். நம்ம சிக்னல், இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருதுங்க டீம் ஜமைக்காக்கு. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. அண்ட் இங்க ஓடுறாங்க. இங்க ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் a wicket. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி தாங்க வரணுமே. பேட்ஸ்மேன் பாருங்க ஓடி வராரு. எஸ். ஸோ நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ். நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் அரவிந்த் டீம் ஜமைக்காக உள்ள வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்ல விஷ்ணு. ஒரு பெரிய ஷாட்டுங்க. இட்ஸ் a huge sixer. விஷ்ணு பேட்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் லாங் ஆன்ல ஒரு பெரிய ஆரம்பதி பண்றாரு டீம் ஜமைக்காக. இட்ஸ் a huge six. இந்த மாதிரி 6 நிறைய தேவைங்க டீம் ஜமைக்காக்கு. ஸோ 6 வருது. ஸோ விஷ்ணு பேட்ல இருந்து ஸோ huge six.
ஒரு கட்ட வேரியேஷனை பார்க்குறோம். ஸோ லைனை மாற்றிருக்காருங்க ஷஃபி. ஸோ ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். எஸ் சிங்கிள். ஸோ 6 போனதுக்கப்புறம் நல்ல ஒரு திங்கிங்க பார்க்குறோம். ஷஃபி கிட்ட ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்துருக்கார். ஸோ நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் டீம் ஜமைக்காக. சிக்னலிங்க பைஸ்ல ஓடுறாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்ஸ்மேன் பாட்ட சொல்லியிருக்காரு. பட் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள் வருதுங்க டீம் ஜமைக்காக்கு. அவருடைய 4th பால். பாடி லைன் காலில் போட்டாரு. தெளிவா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை. ஒரு ஓட்டங்கள் மாத்திருக்காங்க. இட்ஸ் a quick single. அடுத்த போட்டி கோலார் சிசி வெர்சஸ் பவித்ரன் மெமோரியல். 2 டீம்ஸும் ரெடியா இருங்க. கட்ட வேரியேஷன். ஃபீல்டர் இருக்காங்க. அருமையான ஃபீல்டிங் பட் ரன் ஓடலங்க. ஒரு டாட் பால் மட்டுமே. நல்ல ஒரு ஸ்டாப் சீக்கியூ கிட்ட. கடைசி பால். அம்பே சிக்னல். இட்ஸ் a wide. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ஓட்டங்கள். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 வைடு போட்டிருக்காரு. 3 வைடு போட்டிருக்காருங்க. 3 எக்ஸ்ட்ராஸ். இந்த ஓவரில் சூப்பர் ஷாட் and it's a sixer. விஷ்ணு ஆன் ஃபயருங்க. ஒரு லாங் ஆன்ல ஒரு ஆள் பதிவு பண்றாரு டீம் ஜமைக்காக. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42. 42 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. கடைசி 12 பந்துகள்ல 26 ஓட்டங்கள் தேவை. இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஜமைக்காக்கு 12 பந்துகள்ல 26 ஓட்டங்கள். விஷ்ணு ஒன் மேன் ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேட்சை முடிச்சு கொடுக்குறாரா அப்படின்றத பார்த்தே ஆகணும். அவருடைய பேட்ல இருந்து 2 பதிவு பண்ணியிருந்தாருங்க. போனவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தது ஷஃபி கிட்ட. கடைசி 12 பந்துகள்ல 26 ஓட்டங்கள் தேவை. அண்ட் 7வது ஓவர் போலிங்ல சீகு. அரவிந்த் ஸ்ட்ரைக்ல. சீகு டு அரவிந்த். 12 crucial balls. ஸ்ட்ரைட்ல ஹிட். ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க and it's a sixer. அரவிந்த் முதல் பந்திலே 6 பதிவு பண்றாருங்க. 7வது ஓவர். வெற்றிக்கு தேவை 20 ஓட்டங்கள். 11 balls-ல 20 needed. Second one. Tall man அரவிந்த் பேட்ல இருந்து 6. It's a quicker and it's a wicket. அருமையான ஒரு comeback from சீகு. 6 போனதுக்கு அப்புறம் விக்கெட்டை பிடிச்சிருக்காருங்க. இதுதான்டா கம்பேக் அப்படின்ற மாதிரியான ஒரு பந்து வீச்சு. அரவிந்த் விக்கெட் has been gone. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. நியூ பேட்ஸ்மேன் in the crease. டீம் ஜமைக்காக அக்பர். ஒரு பிக் ஹிட்டர் டால் மேன் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வராரு. வெற்றிக்கு தேவை 20 ஓட்டங்கள். 10 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவைங்க. இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஜமைக்காக்கு வைக்கப்பட்ட ஒரு ஸ்கோர்
ஸோ 10 balls 20 நீடட். ஸோ முதல் பந்தில் 6 கொடுத்த சீகு அடுத்த பந்தே நல்லா ஆடிட்டு இருந்த அரவிந்த் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ தேர்ட் ஒன் அக்பர் இன் த ஸ்ட்ரைக். இட்ஸ் a quick one. ஸோ ஒரு ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க, ஒரு சிங்கிள். அடுத்த போட்டிக்கு ரெடியா இருங்க டீம் கோலார் சிசி அண்ட் பவித்ரன் மெமோரியல் டீம். அடுலாம் இப்போ போட்டுருங்க, டீம் மீட்டிங் எல்லாத்தையுமே ரெடியா போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்தது, ஃபீல்டர் இருக்காங்க, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. இட்ஸ் a wicket. அது விஷ்ணுவா அக்பரா? விக்கெட். ஆஹா, ஒரு பெரிய விக்கெட், விஷ்ணுவோட விக்கெட் கோன். டீமுக்காக 2 6 பதிவு பண்ணியிருந்த விஷ்ணு விக்கெட் ஹஸ் பீன் கான். ஒரு குரூஷியல் விக்கெட்டுங்க, முக்கியமான ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ரன் அவுட்ல ஒரு பிக் விக்கெட், ஒரு பெரிய இம்பாக்ட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது, ஃபீல்டர் கேப்ல தான் போயிருக்கு. ஸோ ஒரு ஓட்டங்கள் பிடிச்சிருக்காங்க, ஒரு சிங்கிள். ஸோ முதல் பந்தில் 6 கொடுத்தாலும் அருமையான ஒரு கம்பேக்குங்க எங்க சீகு கிட்ட. அதுலயும் ஒரு விக்கெட், விஷ்ணு விக்கெட் அண்ட் அரவிந்த் விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்த பந்து சிவா பேட்ல இருந்து ஒரு ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது, நல்ல ஃபீல்டிங். ஸோ ஒரு ஓட்டங்கள், இட்ஸ் a சிங்கிள். ஸோ ஓவருங்க கம்ப்ளீட் ஆகுதுங்க. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51. கடைசி 6 பந்துகள்ல 17 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. 6 balls 17 runs needed. Last crucial 6 balls. கடைசி 6 பந்துகள்ல 17 ஓட்டங்கள் தேவை. கடைசி ஓவர் போடுறதுக்காக போலிங்ல சக்தி. ஆஹா, குயிக்கா ஒன். ரன்னு மாத்திருக்காங்க, ஒரு ஓட்டங்கள். சாம் மெமோரியல் டோர்னமெண்ட் 2025 சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்குங்க. 2 நாள் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா திருவான்மையூர்ல 16 அணிகள் மோதும் இந்த டோர்னமெண்ட் முதல் போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும். கடைசி 5 பந்துகள்ல 16 ஓட்டங்கள் தேவை. இட்ஸ் a quick one. பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள குயிக்கா போடப்பட்ட பந்து, ஒரு டாட் பால். கடைசி 4 பந்துகள்ல 16 ஓட்டங்கள், 3 மேக்ஸிமம் தேவைங்க. அக்பர் இருக்காரு ஸ்ட்ரைக்ல, அடிப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். ஓவருடைய 3வது பந்து. ஆஹா, பெரிய ஷாட் இங்க பார்க்கிறோம். and it's a maximum. அக்பர் பேட்ல இருந்து 6 3 பந்துகள்ல 10 ஓவருங்க மேட்ச். 3 balls 10 required runs. ஜமைக்கா 3 பந்துகள்ல 10 ஓட்டங்கள் தேவை. அக்பர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் மாறுங்க, பார்க்கலாம். 3 balls 10 runs required. மீண்டும் ஒரு ஷாட் பார்க்கிறோம், பட் அம்பையர் சிக்னல். இட்ஸ் a 2G. கடைசி 2 பந்துகள்ல 8 ஓட்டங்கள் தேவை. 2 balls 8 runs required. 2 boundaries விளையாடணும், ஒரு 6 விளையாடணும். ஸோ 2 balls கண்டிப்பா பவுண்டரிஸ் வந்து ஆகணுங்க. 6 போனதுக்கு அப்புறம் லைனை மாத்தி ஒரு டபுள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காருங்க சக்தி. 2 balls 8 runs. 5வது பந்து. ஆஹா, சைட்ல ஒரு ஹிட்ட பார்க்கிறோம். அருமையான ஒரு கேட்ச், லாங் ஆஃப்ல. கீ பாய் சேஃப் ஹேண்ட்ஸ்ங்க. அக்பர் விக்கெட் ஹஸ் பீன் கான்.
கடைசி ஒரு பந்துகள்ல 8 ஓட்டங்கள் தேவை. ஒரு லீகல் டெலிவரி போட்டாலே போதும் டீம் இல்லோ வாரியர்ஸ் வெற்றி பெறுவதற்கு. கடைசி 1 balls 8 runs. அக்பர் அருமையான ஒரு சிக்ஸரை பார்த்தோம். சோ விக்கெட்டை எடுத்திருந்தாங்க டீம் இல்லோ வாரியர்ஸ். 1 legal delivery of the last 1 ball of this match. அடுத்த போட்டி பவித்ரன் மெமோரியல் வெர்சஸ் கோலார் சிசி. ரெண்டு டீம்ஸும் மீட்டிங் இப்பயே போட்டுருங்க. லாஸ்ட் ஒரு பால் தான் இருக்கு. டீம் மீட்டிங் போடுறேன்னு சொல்லிட்டு லேட் போடாதீங்க. மேட்சை அடுத்தடுத்த மேட்ச் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கு. முதல் போட்டியே 7:30 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 9:30 இருந்தது. எஸ், கடைசி ஒரு லீகல் டெலிவரி பார்க்கலாம். ஒரு ஷாட் அண்ட் முடிந்து விட்டதுங்க இந்த போட்டி. மேட்ச் வான் பை வில்லோ வாரியர்ஸ். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் ஆர்லக தெரிவிச்சுக்கலாம் டீம் ஜமைக்கா. லாஸ்ட் பால் வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுத்த ஜமைக்காக்கு ஒரு ஆர்லக்குங்க.